Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் டெய்லியும் நீங்கள் சப்பாத்தி செய்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நார்மலாக நம்ம சப்பாத்தி செய்கிறதா இருந்தால் மாவு பிசைஞ்சு அதை உருட்டி பரத்தி சப்பாத்தி பண்ணுவோம். சம்டைம்ஸ் அது கொஞ்சம் சோம்பலாக இருக்கும். பட் அந்த மாதிரி எந்த கஷ்டமும் படாமல் நார்மலாக நம்ம லிக்விட் மாவு, அதாவது தோசைலாம் மாவு எப்படி இருக்கும் அந்த மாதிரி மாவில் இந்த மாதிரி செம சாஃப்டாக ஃப்ளஃபியான சப்பாத்தி நம்ம செய்யலாம். லிக்விட் மாவில் சாஃப்ட் சப்பாத்தியாக சொல்லிட்டு நீங்கள் ஆச்சரியமாக பார்க்கலாம். கண்டிப்பாக இது உண்மைதான். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். இதுக்காக நான் ஒரு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலா மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா 1 கப்பு மைதா, 1 கப்பு கோதுமை மாவு. நீங்கள் எந்த மாதிரி சப்பாத்தி செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாவை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம் இதில். கூடவே நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். இப்போ பால் பவுட்ரு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுட்ரு. இது ஆப்ஷனல் தான். இது சேர்த்தா இன்னும் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஒருவேளை உங்கள் வீட்டில் பால் பவுடர் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வெறும் பால் கூட இதில் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை இது ரெண்டுமே பால் பவுட்ரு, பால் இல்லாமல் வெறும் தண்ணி போட்டு கூட மிக்ஸ் பண்ணலாம். நான் அதையும் செக் பண்ணி பார்த்துட்டேன். அப்படி மிக்ஸ் பண்ணும்போதும் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக தான் வந்துச்சு. ஸோ உங்ககிட்ட இருந்தால் இதை ஆட் பண்ணிக்கிங்க, இல்லைனா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கிங்க. இது எல்லாத்தையும் போட்டு சும்மா ஜஸ்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம தண்ணி சேர்க்கணும். நான் இந்த கப்பில் தான் கோதுமை மாவு 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இதே கப்பில் தான் நான் தண்ணி எடுக்க போகிறேன். ஒருவேளை நீங்கள் மைதா சேர்க்குறதா இருந்தால் 2 கப்பு மைதானா 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. பட் கோதுமை மாவு பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் தேவைப்படும். நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த லம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா உடச்சி விட்டுட்டு அப்புறமா பேலன்ஸ் இருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒருவேளை நீங்க பால் ஆட் பண்றதா இருந்தா, பாதி அளவு தண்ணியும், பாதி அளவு பாலும் சேர்த்து நீங்க மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இத மிக்ஸ் பண்ணும்போது மட்டும் எந்த லம்ஸும் இல்லாம பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்க தண்ணி இன்னொரு நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த 1 கப்பை வந்து நான் ஃபுல்லாக சேர்க்கல. ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக எனக்கு வந்துச்சு மாவு. நான் வந்து ஆஷீர்வாத் ஆட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆஷீர்வாத் ஆட்டை பொறுத்த வரைக்கும் 2 கப்பு மாவுக்கு 2 1/4 கப்பு தண்ணி வந்து கரெக்டாக இருந்தது. அவங்க யூஸ் பண்ணுற அந்த மாவு போதும் அந்த தண்ணியோட அளவு மட்டும் கரெக்டாக பார்த்து செக் பண்ணிக்கிங்க. இப்போ ஃபைனலாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ரீஃபைண்ட் ஆயில், அதை நான் சேர்க்குறேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை ஆட் பண்ணிக்கிங்க. 2 கப்பு கோதுமை மாவுனா 2 1/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன். அவ்வளோதான், இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேனில் ஊற்றி எடுக்க வேண்டியது தான். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்குங்க. நம்ம நார்மலாக கோதுமை தோசைக்கெலாம் மாவு எப்படி ரெடி பண்ணுவோம், ரொம்ப ஓவராக தண்ணியும் இல்லாமல் திக்காக இல்லாமல் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கணும். இந்த சப்பாத்தியை பொறுத்த வரைக்கும் நான்ஸ்டிக் பேன் இருந்தால் ரொம்ப ஈஸியாக நல்லா வரும் உங்களுக்கு. மோஸ்ட்லி இப்போ நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையும் நான்ஸ்டிக் பேன் வந்து இருக்கிற ஒன்று தான். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிங்க. அப்படி உங்கள் வீட்டில் நான்ஸ்டிக் பேன் இல்லைன்னா அதுக்கு பதிலாக குழி இல்லாத தோசை தவா எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் போடுறேன். எண்ணெய் பொறுத்தவரைக்கும் ரொம்பலாம் போட வேணாம். லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் போட்டு ஃபுல்லாக தொடச்சி விட்டுக்குங்க. இப்போ நம்ம 1 1/2 கரண்டி அளவுக்கு நான் இதில் மாவு போடுறேன். போட்டுட்டு ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க மாவை. நான்ஸ்டிக் பேன் இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ண சொன்னேன். அப்படி இல்லாதவங்க ஃப்ளாட்டாக இருக்கும் பார்த்தீங்களா தோசை தவா, குழியாக இருந்தால் கரெக்டாக வராது ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு. ஃப்ளாட்டாக இருக்கிற தவாவை பார்த்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ளேமை பொறுத்த வரைக்கும் லோ ஃப்ளேமில் வைக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. இல்லைனா தீஞ்ச மாதிரி ஆகிடும். இது ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே சைடில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். அந்த டைமில் இந்த சைடு லைட்டாக திருப்பி போட்டுக்குங்க.
இப்ப இந்த சைடு திருப்பி போட்ட உடனே ஒரு 2, 3 நிமிஷத்துலயே உங்களுக்கு சின்ன சின்ன பபுளா ஃபார்ம் ஆகும். அந்த டைம்ல இன்னொரு சைடும் திருப்பி போட்டுக்கங்க. இப்ப வந்து நீங்க ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 2, 3 தடவ திருப்பி போட்டே வாங்க. அந்த மாரி நீங்க திருப்பி போட்டுட்டே வரும்போது, நல்லா ஃப்ளஃபியா உங்களுக்கு மேல பொங்கி வரும். அப்ப வந்து உங்களுக்கு சப்பாத்தி ரெடி ஆயிடும். இந்த மாரி ஒரு 2, 3 தடவ திருப்பி போட்டு வந்தாலே உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியா வரும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது நல்லா ஃப்ளஃபியா நல்லா பொங்கி வந்துட்டுருக்கு. இந்த மாரி கொஞ்சம் லைட்டா பொங்கி வரும்போதே தோசை கரண்டி இருக்கு பார்த்தீங்களா? அதால லைட்டா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ எல்லா சைடும் ஃபுல்லா உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியா வரும். நம்ம இதில ஊத்துனது நார்மலா தோசை பேட்டர் மாரி இருக்க ஒரு மாவு தான். பட் நம்மளுக்கு அவுட்புட் பாருங்க செம சாஃப்ட்டான ஃபுல்கா ரொட்டி மாரி நம்மளுக்கு கிடைச்சிடுச்சு. அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியா நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிட்டோம் பாருங்க. இதே மாரி பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் நம்ப ஊத்தி எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஊத்தும்போது மட்டும் லைட்டா கொஞ்சம் எண்ணெய் போட்டு தொடச்சா போதும். பட் நெக்ஸ்ட் டைம் ஊத்தும்போது ஒரு தடவையும் சும்மா ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்ல காட்டன் துணியால ஃபுல்லா தொடச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா மாவு ஊத்தி எடுங்க. இதே மாதிரி மைதா மாவுல தோசை மாதிரி பேட்டர் ரெடி பண்ணி இன்ஸ்டன்ட்டா பரோட்டா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். அந்த வீடியோவ பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்கங்க. கண்டிப்பா அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும். அத கிளிக் பண்ணி ஆல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த மாரி நீங்க செலக்ட் பண்ணி வைக்கும்போது தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரைக்கும் நம்ம பண்ணது சுக்கா ரொட்டி. அதாவது எண்ணெய் இல்லாம செஞ்சோம். ஆ சில பேருக்கு வந்து எண்ணெய் போட்டு செஞ்சா தான் பிடிக்கும் சப்பாத்தி. அப்படிப்பட்டவங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, சப்பாத்தி. நார்மலா இது மாரி ரெடி பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா ஸ்டவ்ல இதில போட்டு உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா எண்ணெய் போட்டுக்கங்க. இல்லன்னா நெய் போட்டுட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான். எண்ணெய் போட்ட சப்பாத்தி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. என்ன பொறுத்தவரைக்கும் நம்ம எண்ணெய் இல்லாம செஞ்ச சப்பாத்திய விட, இந்த மாரி எண்ணெய் போட்டு செஞ்ச சப்பாத்தி வந்து நம்ம நார்மலா மாவு பெசஞ்சு எப்படி செய்வோம் சப்பாத்தி, சேம் அதே டேஸ்ட்ல தான் இருந்தது. வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது இது. அவ்வளோதான். இப்ப நம்ம லிக்விட் மாவுல சூப்பரான சப்பாத்திய வந்து ரெடி பண்ணிட்டோம். நீங்க டெய்லியும் இதுக்கு மேல மாவு பெசஞ்சு தான் சப்பாத்தி சாப்பிடணும்னு இல்ல. இந்த மாரி ஈஸியா சப்பாத்தி செஞ்சுட்டு போயிடலாம். இது வெறும் சப்பாத்திக்கு மட்டும் இல்லாம ஷவர்மாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிளோ, சிக்கன வச்சு ரேப் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா சாஃப்ட்டா சூப்பரா இருக்கும். மாவு வச்சு இந்த மாரி சப்பாத்தி செஞ்சிருக்காங்களே, இது டேஸ்ட் எப்படி இருக்கும்? கோதுமை தோசை மாரி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்க வேணாம். வேணா ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலே இது ரியல் சப்பாத்தி மாரி தான் இருந்தது இதோட டேஸ்ட்டு. நல்லா சூடா சர்வ் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷா இன்னைக்கு நான் சென்னா மசாலா. சப்பாத்திக்கு செம கோம்போ சென்னா மசாலா. அதுதான் நான் செஞ்சிருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல இந்த சென்னா மசாலாவே 2 விதமா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சோலே மசாலா, சென்னா மசாலா கிரேவி சொல்லிட்டு 2 விதமா நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் செக் பண்ணி பார்த்துக்கங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.